31 கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 473 உண்மையிலேயே அருமையான ரிசல்ட்டு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 73 பிசி வர வேண்டிய நம்பர் தான். பாருங்க 2837 இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 82 43 73 இங்கே ஒரு 34. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த 73 37 திரும்பி வருவீங்க. ஏன்னா இங்கே 2 பாருங்கள், 82க்கு 28. எப்போவுமே ஒரு நம்பரு அது கீழேயே ஒரு நம்பர் தொடர்ச்சியாக வந்தது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 87க்கு 35ன்னு வைங்களேன். இந்த 87க்கு 35 இங்கே 87க்கு 82 அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய ஆப்போசிட் வரும், இல்லைன்னா ஆல் போர்டு வரும். இங்கே பாருங்கள், ஏசி 82, இங்கே ஏசி 82 இருக்குது. இங்கே பிசி 35, அது பாருங்கள் ஏசியில் 85. ஸோ இந்த மாதிரி ஏசி பிசி இங்கே டபுள்ஸ் வந்ததுனால உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரும். அதே மாதிரி பாருங்கள் 282, அதாவது 82 28, அது கீழே 37 இருக்குது. அது எப்படி இருந்தாலுமே இந்த மாதம் முடிய 73 வந்தாகணும். பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த 73 இந்த தேதியில் வர வேண்டிய நம்பரு நம்ம வீடியோ போட முடியல. ரெண்டாவது கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கே எனக்கு என்ன சொல்கிறது. சரி, இப்போ பாருங்கள் எப்படின்னா கடைசியாக இங்கே 50ன்னு இருக்கும் பாருங்கள். இந்த 50ன்ற நம்பரில் ஏ போர்டு 6 இருக்குது பாருங்கள். இந்த ஏ போர்டு 6ன்ற நம்பருக்கு ஏ போர்டு 6ல் 2 கூட்டிக்குங்க. அப்படி கூட்டினீங்கன்னா 8ன்னு வரும். அந்த 05 இங்கே இருக்குது, அங்கே 50ன்னு இருக்கும். எப்போவுமே நம்ம ரெகுலராக பார்க்குற மெத்தட் தான். அடுத்து பாருங்கள், அந்த 05 கீழே அந்த 50ன்ற நம்பரு இங்கே 05 திரும்பி வந்தது. அது கீழே இருக்கிற 73 அப்படியே 73 அப்படின்னு வந்தது. ஏன்னா எப்போவுமே ஒரு நம்பரு திரும்பி வந்தது அப்படின்னா அது கீழே மேலே இருக்கிற நம்பரு அப்படியே டைரெக்டாக வரும் அப்படின்னு தான் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதுபடி இந்த மெத்தடு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். 50 கீழே 73ன்ற நம்பரு. ஸோ இது 3வது சான்ஸ் போகுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். இல்லைன்னா மேலேருந்து எடுக்கலாம். ஏன்னா அந்த 7ன்ற நம்பரு 5 6ன்ற நம்பரு இங்கே தான் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 745லேருந்து தான் வரணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 961லேருந்துமே வரலாம். 961ல் பிசி 61 டைரெக்டாக அடிக்கலாம். 3வது சான்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 61 வந்ததுன்னா இங்கே 6 7 9, 6ல் 2 கூட்டிட்டா 8, 7ல் 2 கூட்டினா 9, அதுக்கு ஆப்போசிட்டு 4. அப்போ 9ன்ற நம்பரு 2 கூட்டி பார்த்திங்கன்னா 1ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட் 6. அப்போ 161 இல்லைன்னா 661ன்ற நம்பரு டைரெக்டாக அப்படியே வரலாம். மேக்ஸிமம் 90% சான்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா சி போர்டு 1 6ன்ற நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த 961லேருந்து 661 அப்படின்ற ஒரு நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்ததுலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதத்துலேயே இந்த மெத்தடில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 628 137 இருக்குது. ஸோ இந்த 628ன்ற நம்பரில் 473 அப்படின்ற நம்பர் வச்சிங்கன்னா 6ன்ற நம்பருக்கு 4 ஆப்போசிட் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 4ன்ற நம்பர் வச்சுட்டு இந்த 28க்கு ஃபுல் ஆப்போசிட் இந்த 628ன்ற நம்பர் தான் நம்ம இப்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 473 அப்படின்ற நம்பரில் பார்க்கணும். அப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 137 அப்படின்ற நம்பர் அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டே வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்குங்க, 628ன்ற நம்பருக்கு 28க்கு 37. அப்போனா இந்த 137ன்ற நம்பரு இதனுடைய ஆப்போசிட்டு இங்கே பார்க்கணும். 9ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பருக்கு ஏ போர்டு 9ன்ற நம்பர் வைக்கணும். அப்போ 73 அப்படின்ற நம்பருக்கு சிம்பிளாக இந்த 28ன்ற நம்பரையே அப்படியே டைரெக்டாக வச்சிடணும். 28ன்ற நம்பரையே ஆமாம். ஏன்னா இங்கே 82 28
37 73 தான் திரும்பி இருக்குது. அப்போ இன்னொரு 28 வருமா அப்படின்னா வரலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த நம்பரு அப்படியே 37க்கு 28 இந்த 61 அப்படின்ற நம்பரு இருக்கிறதுனால தான் அதை பார்க்குறோம். மெயினாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 661 தான். இருந்தாலுமே இந்த 137 அப்படின்ற நம்பரில் இருந்தோம் 928ன்ற நம்பரு டைரெக்டாக ஒன்று வச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 78ன்ற நம்பர் வரும்போது இந்த 96ன்ற நம்பரு 61ன்ற நம்பரு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 73ன்ற நம்பரில் இங்கே பாருங்கள் 96க்கு ஒரு 87ன்ற நம்பர் வந்திருக்கு, 28க்கு 16 வந்திருக்கு. இது எல்லாமே செட்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. புரியுதா? பாருங்கள், தனித்தனியாக இதெல்லாம் ஒன்றா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 69 28 அப்படி வந்திருக்கு. இப்போ இந்த 28ன்ற நம்பர் தான் இந்த 73. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் அந்த 16 61 அந்த நம்பர் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 96 அப்படின்ற நம்பரும் ஆப்போசிட்டில் வரலாம். இங்கே பாருங்கள் 37க்கு 19. அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள் 37 இருக்குது 69. பாருங்கள் 46க்கு 82. எல்லாத்தையுமே குறித்து வச்சுங்க. பாருங்கள் ஏசி 37 இருக்குது, ஆனால் பிசியில் 19 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 73ன்ற நம்பருக்கு அதிகபட்சம் இங்கே பாருங்கள் 437 பாக்ஸுக்குள்ள 693 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கையில் எப்படி வருதுன்னா 62ன்ற நம்பருக்கு இங்கே 47 இருக்குது. அப்போ 13ன்ற நம்பருக்கு 98 அப்படின்ற நம்பரு வரணும். அப்படி வரும்போது இந்த 28 திரும்பி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா பிசியில் 96உடைய நம்பரு வரணும். அப்படி 96ன்ற நம்பரு வரலை அப்படின்னா இங்கே பாருங்கள் 37க்கு 19, அதாவது அந்த 96உடைய ஆப்போசிட்டு தான் இங்கே 96க்கு 29 வர மாதிரி. கடைசியாக அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன மாதத்தை எடுத்துக்கணும். இங்கே 69 73 திரும்ப ஒரு 69. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 73ன்ற நம்பருக்கு இங்கே 23 வரும்போது அந்த நம்பர் வரல. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த 73க்கு ஒரு நாள் விட்டு 46 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 41க்கு கீழே பிசியில் 28 ஒரு நாள் விட்டு 37 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த 91உடைய ஆப்போசிட்டு பிசியில் வச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 19 இருக்குது பாருங்கள், அது மறுநாள் பிசியில் 37 வரணும், ஆனால் ஏசியில் 37 அப்படின்னு மாறி இருக்குது. அதே மாதிரி இங்கே 73 இங்கே 46. ஸோ அதனால் பிசியில் ஒரு 91, ஏன்னா சி போர்டு 1 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசியில் என்ன பண்ணுங்கன்னா 91 அப்படின்ற ஒரு நம்பரு வச்சு பாருங்கள், இல்லைன்னா 41 வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 14ன்னு ஒரு பிசி வரணும். எப்படி ஏன் வரணும் அப்படின்னா எந்த மாதம்லாம் 17 வருதோ அந்த மாதம்லாம் 77 14 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த மாதத்தில் பிசி 17 வந்திருக்கும். எங்கே அது பிசி 17 இந்த மாதத்தில் பிசி 17 அப்படின்னு இருக்கும். நீ எங்கேயாவது போய் செக் பண்ணி பாருங்கள். 17ன்ற நம்பர் வந்ததுன்னா அந்த 77ன்ற நம்பரும் 14ன்ற நம்பரும் அதே போர்டில் வரும். இங்கே ஒரு 17 இருக்குது, செக் பண்ணி பார்த்துருவோம். 14ன்ற நம்பருக்கு பதிலாக ஃபுல் ஆப்போசிட்டில் 69 அப்படின்ற நம்பரு இங்கே ஒன்று வந்திருக்கு. இங்கே 69ன்ற நம்பர் வந்திருக்கு. அடுத்து அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு 19ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்கே ஒரு 69ன்னு வந்திருக்கு. நமக்கு திரும்பி வர்றதை விட அப்படியே தான் வரணும்.
செக் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு 14 இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 17 இருக்குது பாருங்கள். ஏபியில் பார்த்துக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 14, 17, திரும்பவும் ஒரு ஏபி 17, அதுக்கு ஒரு 69. ஸோ அதனுடைய ஆப்போசிட் நம்பரு அந்த 17ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் வரும். எக்ஸாக்டாக வந்து 17க்கு 14ன்ற நம்பரு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், ஏபியில் ஒரு 17 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஏபியில் ஒரு 14 இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே அந்த மாதிரி ஒன்று வந்தது. நீங்கள் வேணால் மார்க் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 17க்கு ஒரு 14 போன மாதம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏபி 14, இங்கே ஏபி 17 பார்த்துங்க. இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 17 வந்ததுக்கப்புறம் 14மே வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதனால் பிசியில் 14 ஒன்றும் பாருங்கள், 661, 791 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த 14 அப்படின்ற நம்பருக்கு மேட்ச் பண்ணல. 14ன்ற நம்பருக்கு 514 ஏபோட 5 வேணால் ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 61 வந்தது அப்படின்னா அதோட 6ன்ற நம்பரு 3ன்ற நம்பர் வரணும். ஏன் அப்படின்னிங்கன்னா ஒரு 137 பாக்ஸு அப்படின்ற நம்பர் வந்ததுன்னு வைங்களேன், அந்த மாதத்தில் 163 பாக்ஸும் வரும். செக் பண்ணி பார்த்துங்க. டைம் இருந்துச்சுன்னா சார்ட் வச்சு பாருங்கள். 173 பாக்ஸ் வந்தது அப்படின்னா, இல்லை 163 பாக்ஸ் வந்ததுன்னா, இது ரெண்டுமே கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்துடும். இந்த மாதத்தில் 137 பாக்ஸ் வந்திருக்கு. அதனால் 163 பாக்ஸும் வரலாம். ஒன்று செக் பண்ணி பாருங்கள்.